ஷபீர் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? கண்டிப்பாக இது ஒரு ஸ்டேல்மேட்டில் தான் நிற்குது. ஆனால் இது டெட்லாக்ல போய் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா ஒரு டெட்லைன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் 3ஆம் தேதிக்குள்ள ரிட்டர்ன் பண்ணுங்க. அது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியா இல்லையா? அப்படி ஒரு தகவல் இருக்கு அப்படிதானே? இல்ல, உங்களுக்கு அந்த ராஜ்யசபாக்கான அந்த கேண்டிடேட்ஸ் ஃபைனலைஸ் பண்றது அப்படின்றது வந்து திமுகவுக்கு அது சாதகமாக அமைந்து விட்டது. இந்த சமயத்துல ராஜ்யசபா தேர்தல் அந்த ராஜ்யசபா இல்லைன்னு சோடங்கர் சொல்றாரு. கிட்டத்தட்ட ராஜ்யசபா பத்தி இப்ப ஆர்கே சொல்றாரு அது சிக்கல் இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் நம்ம வந்து நேத்து சோடங்கருடைய இன்டர்வியூல இருந்து நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, ராஜ்யசபா இஸ் நாட் அன் இஷ்யூ. ராஜ்யசபா வந்து அவ்வளவு பிரஸ் பண்ணல. நாங்க கேட்கறது என்பது 41 தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க. அது அப்படி இப்படி போய் 35, 39 அப்படின்ற அந்த நம்பர்ஸ்ல தான் அது நிக்குது. இதை கொடுக்கறதுக்கு திமுக இன்னைக்கு மாலை வந்த செய்தியில 35க்கு குறைவா நாங்க வேற ஆப்ஷன் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அவங்க அதிகபட்சமா கேட்கறது 41, குறைந்தபட்சம் கேட்கறது வந்து 35 அப்படின்றது. 35 கொடுக்க முடியாது அப்படின்றது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு டீலும் வந்து ஃபைனலைஸ் ஆகல. அதுலதான் திரு ஷியாம் என்ன சொல்றாரு, அதுல இருந்து பார்த்தா இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல இப்ப தேமுதிக உள்ள வந்துட்டாங்க, புதிய கட்சிகள் நிறைய இருக்கு. அப்ப எத்தனை இடங்களை கொடுக்க முடியுங்கிற ஒரு சிக்கலும் இப்ப திமுகவுக்கு இருக்கும்ல. அதுல நிச்சயமா இருக்கு. நீங்க சொல்ற 35 வச்சா கூட 10 இடங்கள் கூடுதலா, அப்ப 10 இடங்களை யார்கிட்ட கொடுக்கறது? ஏற்கனவே தேமுதிகவுக்கான இடங்கள் அப்படின்ற இந்த சிக்கல்களையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இதுல தேமுதிக உள்ள கொண்டு வந்தது திமுக ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸோட இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்ல. நீங்க எப்பவுமே இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபார்மலா பேசி முடிச்சிட்டு ஒரு நம்பர் அரைவான உடனே தொகுதிகளை மட்டும் வந்து உறுதி செய்வதற்கு பேசுவாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருக்கும். மற்றபடி லாஸ்ட் மினிட்ல தேசிய தலைவர்கள் யாராச்சும் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நீங்க தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றதுனால நாங்க கொடுக்குற நம்பர்ஸை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்ற அந்த டிமாண்டுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சோடாங்கர்கிட்ட பேசும்போது அவர் அது என்ன இவங்க தரப்புல சொல்றாங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்க ஏற்கனவே இருக்கிறதுல குறைச்சிக்க சொல்லி மற்ற தொகுதிகளை மற்ற கட்சிகளை சொல்றாங்க. அக்கார்டிங் டு இப்போ நீங்க வந்து IUML கேட்டா 3 நின்னோம் 2 எடுத்துக்குங்கன்றாங்க. இடதுசாரிகளும் வந்து சொல்றாங்க குறைக்க சொல்றாங்கன்னு. ஆனா இப்போ சோழங்கருடைய பேட்டியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது 25ன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. அப்ப காங்கிரஸை குறைச்சிக்க சொன்னதாக தெரியல இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல். அவர் சொன்ன அதிகாரப்பூர்வ பேட்டியில உள்ள நடந்த மீட்டிங்ல 22 to 25 அந்த நம்பர் தான் சோடங்கர் நேத்திக்கு சொன்னது 25 ஃபைனலா 25. அந்த 3 தொகுதிகள் கூட முதலமைச்சர்கிட்ட நாங்க பேசி உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்றோம், ஃபைனல் ஆஃபர் இஸ் 25 அப்படின்றாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயம் நேற்று சோடாங்கருடைய பேட்டியிலயும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பெல்லாம் திமுகவுக்கு தேவையாக இருக்கிறதோ அப்பெல்லாம் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்க இறங்கி வந்தோம், இப்போ திமுக இறங்கி வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு விதமான ஒரு ஸ்டேல்மேட்ல தான் போய் முடிந்து நிற்கிறது. இது வரைக்கும் அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. தற்போது வரை காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை. அதே சமயத்துல திமுக கிட்ட இருந்தும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லாம அப்படியே நிக்குது. இதுல ஆர்கே சார் சொன்ன மாதிரி சோனியா காந்தி மற்றவர்கள் யாராச்சும் தலையிட்டு அதை வந்து தீர்க்கம் வந்து ஒரு அம்சம் நம்ம இப்ப நீங்க சோடங்கர் பேட்டி அப்படிங்கிறதையும் இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேட்டி இந்த ரெண்டையும் தான் இப்ப நமக்கு அதிகாரப்பூர்வ அதாவது ஆன் ரெக்கார்ட் பேசின விஷயங்களா பார்க்க வேண்டியிருக்கு. அதுல சோடங்கர் வந்து தாவேகா பற்றியும் பேசுறாரு. இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட நெகோஷியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும்னு கேட்குற உரிமை ஒரு கட்சிக்கு உண்டு, கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்கிற ஒரு உரிமை இன்னொரு கட்சிக்கு உண்டு, இதெல்லாம் இருக்கும். ஆனால் மூன்றாவதாக இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து இளைஞர்கள்ட்ட அது ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, அவங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு. அப்போ நேற்றைய நாளோட தொடர்ச்சியில் அவர் ராகுல் காந்தியோட ட்விட்டர் பதிவும் அல்லது இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பேட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக தரப்புல இருந்தும் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கு. அப்போ அவர் வேறு ஏதாவது செய்தி சொல்கிறாங்களா அதில்? இல்லை, அவங்களுக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறார்கள். ஏன்னா இது 2வது பேட்டியில் அவர் தாவேக்கா சொல்றதாக எடுக்கணும்ல டைரக்டா. நீங்க என்னுடைய பேட்டிலையும் வந்து தாவேக்கா பற்றி சொன்னாங்க. தாவேக்கா எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்றாரு. அதே போல இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியிலையும் தாவேக்காவை பற்றி அவர் பேசுகிறார். தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. தாவேக்கா எங்களுக்கு வந்து they have opened their doors. இல்ல பேச தொடங்கிட்டாங்களா இல்ல எப்படி அது இருக்கு? ஃபார்மலா பேச தொடங்கல, பட் இன்ஃபார்மலா ஏதோ ஒரு இடத்துல தாவேக்காவும் ரீச் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ்லயும் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் அவங்க முன் வச்சிருக்காங்க. இப்ப கூட்டணியிலிருந்து வெளியே எப்படி வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்றதுதான் இப்ப ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை கூட்டணியிட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னா
அதற்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அதனாலதான் வெளிப்படையா அந்த எண்ணிக்கையை சொல்றாரோ? வெளிப்படையா பொதுவா உள்ள பேசக்கூடிய நம்பர்ஸ் சொல்ல மாட்டாங்க, முடிகிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இப்ப அவர் 25 திமுக சொல்லி இருக்குன்னு சொல்றாரு. சோ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான காரணத்துக்கான எல்லா கிரவுண்ட்ஸையும் வந்து காங்கிரஸ் கட்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு அப்படின்னு பாக்குறேன் நான். இதற்கு எது உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க சோடாங்கர்ட்ட பேட்டி எடுக்கும்போது 77 நாள் ஆயிருச்சு, 70 நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 80 நாள் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லிட்டே இருக்காரு. அதாவது நாங்க கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எங்களை வந்து திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததே வந்து கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு அப்புறம் தான் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர் ரீகால் பண்றாரு. ஒவ்வொரு பேட்டியிலும் ரீகால் பண்றாருன்னா ஒரு கிரவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. மேபி இவங்க 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 பாலிசிங் டிஎம்கே ஸ்கோட் அப்படின்றது தான் காங்கிரஸ் உடைய அவங்களும் 3ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்கன்றீங்க. இப்போ அவங்களும் பால் வந்து காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க இப்போ நாளைக்குள்ள அவங்க சொல்றாங்க திமுக. நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்றது திமுக கிட்ட அபிஷியலா வச்சுட்டோம். எஸ், முடியுதா இல்லையா அப்படின்றது திமுக தான் சொல்லணும் அப்படின்றதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. நீங்க சொன்னீங்களா ராஜ்யசபா என்ன அப்படிங்கறத போடணும், அப்ப நாளைக்குள்ள வரணும்னு திமுக நாளைக்குள்ள வரணும் விஷயத்தை சொல்றாங்கங்கிறதும் இப்ப வர்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது, ஒரு டெட்லைனாக அது இருக்கிறது. ஓகே, அது டெட்லைனுக்கு அப்புறம் டெட்லாக்ல முடிஞ்சிருமா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஷாம் சார், இது மட்டும் சுருக்கமா கேட்டு உங்க 2 பேர்ட்டி வர இல்ல, இப்ப ஒரு தாவேகா இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோர் பண்ற இடத்துக்கு காங்கிரஸ் செல்கிறது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது அதனால இப்ப வந்து ஈக்குவேஷன் மாறுதா இல்ல யாருக்கு பெனிஃபிட் அதனால நினைக்கிறீங்க? இந்த டிசம்பர் மாசத்துல இருந்தே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேட்டிகள்ல தாவேகா ஆப்ஷனும் சொல்லிட்டே தான் வராங்க. தாவேகாவும் ராகுல் காந்தியை மீட் பண்ணதெல்லாம் அவங்க மறுக்கவும் இல்லை. அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பிறகே வந்து ராகுல் காந்தி வந்து அவங்களுக்கு இப்போ அனுதாபம் தெரிவித்தது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும், சேர்த்தான் பார்க்கணும். இப்போ ஜனநாயகம் சார் வெளிப்படையா தாவேகா எங்கேயுமே இது வரைக்கும் எதிர்வினை ஆற்றலை. அதாவது இப்போ அவரே ஜனநாயகனுக்கு ட்வீட் போடுறாரு ராகுல் காந்தி, ஆனால் அதுக்கு வந்து ஒரு நன்றியோ இல்லை வேற எந்த விதமாகவோ பொது வெளியில் தாவேகாலேருந்து எதுவும் வரல. அதான் சார் தாவேகா பேர்லேயும் சந்தேகமாக இருக்கு. என்னன்னா அவங்க எல்லா சினிமா ஸ்டாரே கிளைமாக்ஸாக மாற்றுவாங்க கடைசி நேரத்தில். எத்தனை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு 234 நின்னாதான் ஒரு தொகுதிக்கு ஒரு 30,000 வாங்கினா அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஒரு 15% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியில் நின்னாதான் 15% கிடைக்கும். இப்போ காங்கிரஸுக்கு மற்ற அவங்க இப்போ நம்ம செங்கோட்டையன் குரூப்பு இப்படி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா நிஜமான கட்சிக்காரங்க, அதாவது விஜய்கிட்ட ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறவங்க, அவங்க ஒரு 130, 140 இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெர்சன்டேஜ் குறையும். அப்புறம் இப்போ வந்திருக்கிற அவரோட பர்சனல் ப்ராப்ளத்துலையும் அது வந்து பல்வேறு விதமான ஒப்பீனியன்ஸ் வந்துடும். அதில் இப்போ திமுக எப்படி பிளே பண்ணுதுன்னா சார், இவங்க வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து நாங்கள் காத்துட்டு இருக்கோன்றாங்கல்ல, உங்களை காக்க விடுறாங்க. சரி, நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் முடிவு எடுக்காமலே இருப்பீங்க, அதான் நல்லது அப்படிங்கிறது தானே இதில் கரெக்டான எண்ணம். சார் எனக்கு நல்ல பலம் இருந்துன்னு வைங்களேன், உடனடியாக எனக்கு ஆஃபர் வந்துடும். பலமே இல்லைன்னு வைங்க, நம்ம தான் ஆஃபருக்கு போய் அலையணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். அப்போ தாவேகா ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு, தாவேகாவோட சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்குன்னா டிசம்பர் ஜனவரியில் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் டைமாக கூட இருந்திருக்கும். திமுக வந்து இப்போ ஏன் நாளைக்குன்னு சொல்லுது அப்படின்னா, நாளைக்குள்ளே இவங்க முடிவு எடுக்காம இன்னும் இழுத்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பீகார் மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க. அது பலவீனப்படுத்தும், கிரவுண்ட்ல ரொம்ப பலவீனப்படுத்தும். இப்பவுமே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒன்றும் காங்கிரஸ் கூட்டணிகள்லாம் யாரும் ஆவலோட இல்லை சார். அதான் உண்மை சார். பிஜேபி வந்து காங்கிரஸோட வளர்ந்துருக்கு சார். இதில் என்ன நமக்கு சந்தேகம் வேண்டிய கிடக்கு? குறைஞ்சபட்சம் 10% இருப்பாங்க. காங்கிரஸ் எவ்வளோ இருக்கு? கிரவுண்ட் அப்படி தான் சார் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கும்போது காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் கேட்டால் அது உண்மையிலே திமுக கொடுத்தா எல்லா கூட்டணி கட்சியும் கேட்கும். திமுக காரங்களே அதை ரசிக்க மாட்டாங்க. ஓகே, ரைட், பேசுவோம். அக்னி, எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? சபீர் சார் சொன்னார், இது வந்து கடைசி மார்ச் 3ஆம் தேதி வந்து ஒரு டெட்லைனா அல்லது அதுவே டெட்லாக்கா மாறுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து கேசி வேணுகோபாலுக்கும் கிரி சோடங்கருக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு நாள் தான் நீங்களும் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றது. ஆனால் மரியாதைக்குரிய நம்ம சார் கடைசியா நீங்க சொன்ன அந்த புகை வந்துட்டு இருக்கா? அது நாளைக்கு தான் தெரியும்.
ஆகையினால ஆர்கே சார் சொல்றாரு, யார்கிட்ட போய் பேசுறது, அன்னை சோனியா காந்தி கிட்ட பேசுறதா, இல்ல திரு ராகுல் காந்தி போட்ட ட்விட்டில் இருந்து நாமளா கணிச்சுக்கிறதா, இல்ல மல்லிகார்ஜுன கார்கே இது பண்றதா, அல்லது தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட சொல்றதா, யாருப்பா இதை முடிவெடுக்கிறது? சார், டெல்லி தலைமை நியமிச்ச 2 பேரும் சொல்றதையும் மாநில தலைமை கேட்குதா கேட்கலையா? அல்லது மாநில தலைமை சொல்றத அந்த மாநில காங்கிரஸுக்கு கீழே இருக்கிறவங்க கேட்கறாங்களா கேட்கலையா? திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி சொல்றாரு, காங்கிரஸ் தனிச்சு தான் நிக்கணும்னு சொல்றாரு, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மாநில தலைவர் முடிவெடுக்க முடியுமா? அல்லது நடவடிக்கை தான் எடுக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்லக்கூடியவங்க யாருமே இப்ப ஒரு 2 வாரத்துல எந்த கருத்தும் சொல்லலைங்க. சரி, அப்படின்னா முடிவு எட்டப்பட்டிருக்கணும்ல. எட்டாததற்கு காரணம் என்ன? சரி, ரைட்டு சார், காங்கிரஸ் ஒன்றும் மத்தியில் ஆளுங்கட்சி அல்ல சார். சரி, திமுக பயந்து போறதுக்கு